பாராட்டு. பாராட்டு இப்போலாம் அந்த டான்ஸ் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 10 பேருக்குமே மெடல் கொடுக்குறாங்க, 10 பேருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்னப்பா உனக்கெல்லாம் பொறாமையா, உங்கள் ஸ்கூல்லலாம் அது தரலன்னு? அப்படி கிடையாது. பாராட்டு என்பது ஆபத்து. அதை நன்கு அறிந்தவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னாங்க. பாராட்டு அப்படிங்கிறது ஒருத்தர் கொலை செய்கிறதுக்கு சமம் அப்படின்றாங்க. தன்னைத்தானே பாராட்டுதல், அதாவது இந்த பெருமை பேசிக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்றாங்க. யாரை எங்கு பாராட்ட வேண்டும் என்று ஔவையார் மிகவும் அழகாக சொன்னார். நண்பனை பாராட்டும் பொழுது அவன் இல்லாத பொழுது பாராட்ட வேண்டும். தன் குழந்தைகளை எப்பொழுதும் பாராட்ட வேண்டாம், ஏன்னா அவங்களோட வளர்ச்சி கெட்டு போயிடும். தன் மனைவியை இல்லறத்தில் இருக்கும் பொழுது, பெட்ரூமில் 4 செவருக்குள்ள கட்டில் இன்பத்தில் இருக்கும் பொழுது பாராட்டினால் அது அவளுக்கு அழகு, உன்னுடைய இன்பம் கூடும். உங்கள் ஆசிரியரை எங்கே வேணாலும் பாராட்டலாம், அவர் இருந்தாலும் பாராட்டலாம், இல்லைனாலும் பாராட்டலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நண்பன் அவன் இல்லாதவோ பாராட்டணும். நண்பனை அவன் இருக்கும் பொழுது பாராட்டுறோன்னா அவன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம். குழந்தைகளை பாராட்டினா வளர்ச்சி கெட்டு போயிடும். மனைவியை கட்டிலறைக்குள்ளே தான் பாராட்டணும். தன்னுடைய குருவை எங்கே வேணாலும் பாராட்டலாம். இதை சொன்னது யாருப்பா அப்படின்னா ஔவையார் இதை சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.